நீங்க நம்புவீங்களா 6 lakhs rupees இன்வெஸ்ட் பண்ணிட்டு 17 வருஷத்துல 1 crore rupees கார்பஸ் பில் பண்ண முடியும்னு? எஸ், திஸ் இஸ் மை கிளைண்ட் ரியல் ஸ்டோரி. See the proof. கிளைண்ட் டீடைல்ஸ் ஹைட் பண்ணிட்டு ரியல் ஸ்டேட்மெண்ட் ஷேர் பண்றேன். பட் அவேர்னஸ்க்கு மட்டும்தான். இது 2010ல இருந்து டிரான்சாக்ஷன் வந்து கேப்சர் ஆயிருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் சுவிட்ச்னு பாப்பீங்க. ஆனா ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 2007ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ 2007ல என்னோட கிளைண்ட் வந்து கேட்டாரு, 6 lakhs rupees இருக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். சோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, அவர் பேர்ல 3 lakhஸும் அவரோட ஒய்ஃப் பேர்ல 3 lakhஸும் ஸ்பிளிட் பண்ணி ரிலையன்ஸ் growth ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த ஃபண்ட் இப்போதைக்கு என்ன பேர்ல இருக்குன்னா நிப்பான் இந்தியா growth மிட் கேப் ஃபண்ட். ஏன் அந்த ஃபண்ட் சூஸ் பண்ணோம்னா, we have 3 reasons. ஒன் வந்து கிளைண்ட் ரெடி டு இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம். செகண்ட், அதை ப்ராப்பரா கேபிட்டலைஸ் பண்ணணும். சோ மிட் கேப் எக்ஸ்போசர் கூட இருக்கிற ஃபண்ட் சூஸ் பண்ணணும். பிகாஸ் that's where the real growth happens. அந்த டைம்ல ரிலையன்ஸ் growth ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. பிளஸ் அவங்க போர்ட்போலியோல ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. லாஸ்ட் 17 இயர்ஸ்ல 2 times போர்ட்போலியோ சர்ன் பண்ணிருக்கோம். 2010 and 18ல சுவிட்ச் பண்ணிருக்கோம். லாஸ்ட் இயர் அக்டோபர் 2024ல அந்த 6 lakhs rupees இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூஸ் 1.1 crore. அப்போ கிளைண்ட் என்ன கேட்டார்னா, இந்த அமௌண்ட்ல இருந்து மந்த்லி 1 lakh rupees எக்ஸ்பென்ஸுக்கு வர மாதிரி பிளான் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாரு. சோ நான் இமிடியட்லி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தேன். சோ இப்போ எவ்ரி மந்த் செகண்டுக்கு அவங்க அக்கௌண்ட்ல 1 lakh rupees கிரெடிட் ஆகுது. சோ நீங்களும் 6 lakhs rupees லம்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல கார்பஸ் பில் பண்ணணும் பிளான் பண்ணீங்கன்னா, அப்போ 6 lakhs கமெண்ட் பண்ணுங்க. இல்லனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 6L மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். இன்னும் இந்த மாதிரி ரியல் வெல்த் கிரியேஷன் ஸ்டோரிஸ்க்கு கேபிட்டல் பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.